Hi guys, welcome to Dynamic Coaching Center. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ன்ற ஒரு சப்ஜெக்டில் நக்கல் ஜாயின்ஸ்ன்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த நக்கல் ஜாயின்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. இப்போது டிராக்டர் இருக்குது, பின்னாடி வந்து ட்ரெய்லர் இருக்கும். அந்த ட்ரெய்லர் மேலே வந்து இந்த கரும்பு இல்லை லோடு அதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ ரெண்டுத்தையுமே நான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா ஒரு இடம், அதுதான் வந்து நக்கல் ஜாயிண்ட். இது வந்து நக்கல் ஜாயிண்ட்டோட ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராமு. இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் இந்த லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிறது வந்து அதுக்கு பேர் டபுள் ஐ ஆர் ஃபோர்க்டு எண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரைட் சைடில் கொடுத்துருக்கிறது சிங்கிள் ஐ ஆர் ராட் எண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணுற இடம் தான் வந்து இந்த பின் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் பின் ஹெட் தான், கீழே இருக்கிற இதுவும் பின் ஹெட் தான். ஓகே, அடுத்தது இதுக்குள்ளே இருக்கிற ஒரு டைமென்ஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் பார்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த நக்கல் ஜாயின்ஸில் இருக்கிற டைமென்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, D1 அப்படிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் த ராட், D2ன்றது வந்து அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் த ஐஏ, D1 is equal to D, D2 is equal to 2D, and D3 is equal to 1.5D. இதில் D3ன்றது டயாமீட்டர் ஆஃப் நக்கிள் பின் ஹெட் அண்ட் காலரு. அப்புறம் திக்னஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஐஆர் ராட் எண்டுக்கு, அப்புறம் ஃபோர்க்குக்கு, அப்புறம் பின் ஹெட்டுக்கு. இந்த கொடுத்துருக்கிற எல்லா ஃபார்முலாவுமே வந்து உங்கள் டிசைன் டேட்டா புக்கில் ஏற்கனவே இருக்கிற ஒரு ஃபார்முலாஸ் தான். ஸோ நீங்கள் அதுவே வந்து எக்ஸாமில் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது இந்த நக்கல் ஜாயின்ட்ஸுன்னு நம்ம சொல்லியாச்சு. அதை நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது எந்தெந்த வகையில் ஃபெயிலியர் ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் நக்கல் ஜாயின்ட்ஸு. ஸோ அது எப்படிலாம் ஃபெயிலியர் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். Pன்றது வந்து டென்சைல் லோடு ஆக்டிங் ஆன் த ராடு, Dன்றது டயாமீட்டர் ஆஃப் த ராட், D1ன்றது டயாமீட்டர் ஆஃப் த பின், D2ன்றது அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் த ஐ, Tன்றது திக்னஸ் ஆஃப் த சிங்கிள் ஐ, T1ன்றது திக்னஸ் ஆஃப் த ஃபோர்க். Pன்றது வந்து ஏன் டென்சைல் லோடு ஆக்டிங் ஆன் த ராட் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதுதான் இந்த போர்ஷன் தான் வந்து ராட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ட்ரெய்லர் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா அது ஒரு எண்டில் ஆக்ட் ஆகும், அது ஒரு எண்டில் வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும், இந்த எண்டில் வந்து டிராக்டர் வந்து ஃபார்வர்டில் போய்ட்டுருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டென்சைல் லோடு ஆக்ட் ஆகிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். அதனால தான் வந்து ராடில் வந்து நம்ம எப்பயுமே டென்சைல் லோடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இதில் சிக்மா டி, டவு, சிக்மா சி 3 ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க. கொஷினில் வந்து இந்த 3 ஸ்ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து அலவபிள் ஸ்ட்ரெஸ்ன்னு அர்த்தம், அதாவது இதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இதில் சிக்மா டின்றது பெர்மிசிபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு, டவுன்றது பர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு, சிக்மா சின்றது வந்து பர்மிசிபிள் க்ரஷிங் ஆர் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். க்ரஷிங்னா நான் போட்டு அழுத்துறது, கம்ப்ரசிவ்னாலும் அதே தான், ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். ஓகே, ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா பார்க்கலாம். ஃபெயிலியர் ஆஃப் த சாலிட் ராட் இன் டென்ஷன். Since rods are subjected to direct tensile load, therefore tensile strength எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? லோட்னா நமக்கு என்ன தெரியும்னா ஃபோர்ஸ் இன்டூ ஸ்ட்ரெஸ்ன்னு தெரியும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா ஆர் லோட் பை ஏரியா நம்ம படிச்சிருப்போம். அப்போது லோட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டூ டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஏன்னா நம்ம டென்ஷன் தான் இங்கே எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து சிலிண்ட்ரிக்கல் கிராஸ் செக்ஷனாக இருக்கிறதால π/4d² இன்டூ சிக்மா டி. இங்கே சிக்மா டின்றது உங்கள் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகே, இதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு பி கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது ஃபெயிலியர் ஆஃப் த நக்கிள் பின் இன் ஷியர். ஒரு ஷியர் ஆச்சுன்னா எப்படி ஃபெயில் ஆகுதுன்றதை நம்ம பார்க்குறோம். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸோ இது ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு லோட் டிவைடட் பை ஏரியா தான். அப்போது லோட் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இன்டூ ஏரியா. இங்கே ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு நீங்கள் கொடுத்துருக்காங்க, டவுன்றது ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்டூ ஏரியா 2 இன்டூ π/4d² போகிறோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் பார்த்தோம், 2 பின் இருக்குது, மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. ஸோ 2 இன்டூ π/4d² இன்டூ டவு. ஓகே, இதுலேருந்து நம்ம ஒரு பி கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது தேர்ட் க்ரைட்டீரியா, ஃபெயிலியர் ஆஃப் சிங்கிள் ஐ ஆர் ராட் எண்ட் இன் டென்ஷன். அப்போ ராட் எண்டில் ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, இதுதான் வந்து உங்களுடைய ரெசிஸ்டிங் லோட் D2 - D1 இன்டூ டி. அப்போது இந்த லோட் இன்டூ டென்சைல் ஸ்ட்ரெஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லோடு பி கிடைக்கிது. இந்த லோடு பியை வந்து நம்ம கொஷினில் வந்து நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபோர்த்து க்ரைட்டீரியா வந்து ஃபெயிலியர் ஆஃப் த சிங்கிள் ஐ ஆர் ராட் எண்ட் இன் ஷியரிங். அதே தான் போன தடவை வந்து டென்ஷனில் பார்த்தோம், இந்த தடவை வந்து ஷியரிங்கில் பார்க்குறோம். அதே தான். அப்போது வந்து ஒரு சிங்கிள் ஐ ஆர் ராட் எண்டுக்கு வந்து ரெசிஸ்டிங் ஏரியா இது தான். இந்த ஏரியா இன்டூ ஷியர் ஸ்ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான லோடு கண்டிப்பாக கிடச்சிரும். ஃபிஃப்த்து க்ரைட்டீரியா என்னென்னா ஃபெயிலியர் ஆஃப் த சிங்கிள் ஐ ராட் இன் க்ரஷிங். க்ரஷிங்னா என்னதை போட்டு அழுத்துறது. அப்போது இதோட ரெசிஸ்டிங் ஏரியா வந்து D1 இன்டூ டி அப்படின்றாங்க. ஸோ இந்த ஏரியா இன்டூ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஆர் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் போட்டோன்னா அதுக்கேற்ற லோடு வந்து நமக்கு கிடச்சிருது. ஓகே, சிக்ஸ்த் என்னென்னா ஃபெயிலியர் ஆஃப் த ஃபோர்க்டு எண்ட் இன் டென்ஷன். இப்போ ஃபோர்க்டு எண்டுக்கு போயிட்டோம், ஃபஸ்ட்டு டென்ஷன் பார்க்குறோம். ஃபோர்க்டு எண்டோட ரெசிஸ்டிங் ஏரியா இதுதான், D2 - D1 இன்டூ 2T1. ஸோ அதை வந்து நம்ம இன்டூ இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான லோடு வந்து நமக்கு கிடைக்கிது. ஓகே, அடுத்தது செவன்த் க்ரைட்டீரியா வந்து ஃபெயிலியர் ஆஃப் த ஃபோர்க்டு எண்ட் இன் ஷியர். ஃபோர்க்டு எண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டென்சைலில் பார்த்தோம், இப்போ ஷியரில் பார்க்குறோம். நம்ம பார்த்தபடி இதுதான் வந்து அதோட ரெசிஸ்டிங் ஏரியா. ரெசிஸ்டிங் ஏரியா இன்டூ ஷியர் போடுறீங்க.
இந்த ஷியர் போட்டிங்கன்னா அது கரஸ்பாண்டிங்கான லோடு நமக்கு கிடைக்கிது. அடுத்தது ஃபெயிலியர் ஆஃப் ஃபோர்க்டு எண்ட் இன் க்ரஷிங். இப்போது க்ரஷிங்னா D1 × 2T1 அப்படின்னு போடுறாங்க. ஸோ இதுதான் ரெசிஸ்டிங் ஏரியா. இந்த ரெசிஸ்டிங் ஏரியா இன்ட்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஆர் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா அது கரஸ்பாண்டிங்கான லோடு வந்து நமக்கு கிடைக்கிது. ஓகே, இந்த எல்லா லோடுமே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்னா நம்ம ஒரு சம்மை வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிசைன் அ நக்கிள் ஜாயிண்ட் டு டிரான்ஸ்மிட் 150 kN ஒரு லோடு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ லோடு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்ட்டு. டிசைன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் மேபி டேக்கன் அஸ். டிசைன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா ஒரு அலோவபிள் ஸ்ட்ரெஸ், இதுக்கு மேலே போகக்கூடாதுன்றது தான் அந்த டிசைன் ஸ்ட்ரெஸ்ன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு டென்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 75 MPa, உங்களுக்கு ஷியர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 60 MPa, அண்ட் கம்ப்ரெஷன் வந்து 150 MPa கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து அலோவபிள் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது லோடு கொடுத்துருக்காங்க, சிக்மா டி கொடுத்துருக்காங்க, டவு கொடுத்துருக்காங்க, சிக்மா சி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகிறோம். ஃபெயிலியர் ஆஃப் த சாலிட் ராட் இன் டென்ஷன். அப்போது நமக்கு வந்து டீன்றது டயாமீட்டர் ஆஃப் த ராடுன்னு தெரியும். ஸோ லோடு வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ லோடு இஸ் ஈக்குவல் டு π/4d² இன்ட்டு சிக்மா டி. அப்போது ஏரியா இன்ட்டு ஸ்ட்ரெஸ் வந்தால் அதுதான் வந்து உங்களுடைய லோடு. இதுலேருந்து ஒரு டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறீங்க. 50.4 அப்படின்னு வருது. அவங்க ரவுண்ட் ஆஃப் வந்து 52 பண்ணிக்கிறாங்க. ஓகே, இந்த டி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு அந்த டைமென்ஷன்ஸ்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க D1 = D = 52 மீட்டர், D2 வந்து 2D, D3 வந்து 1.5D. ஸோ எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த டயாமீட்டரில் இருக்கும். இந்த திக்னஸாக இருக்கட்டும், இந்த திக்னஸ் 2ஆக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக செகண்ட் க்ரைட்டீரியாவுக்கு போகிறேன். ஃபெயிலியர் ஆஃப் த நக்கிள் பின் இன் ஷியர். நம்ம ஷியர்னால் என்ன பார்த்தோம்? 2 × π/4d² இன்ட்டு டவு. ஸோ உங்களுக்கு லோடு தெரியும், ஏரியாவும் தெரியும். சாரி, இதில் வந்து நீங்கள் டயாமீட்டர் வந்து இதில் கண்டுபிடிச்சிருப்பீங்க. போன ஸ்டெப்பில் வந்து D1 அப்படின்ட்டு இதில் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த D1 எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இதுலேருந்து உங்களுக்கு வந்து 4248 டவு அப்படின்னு வருது. ஏற்கனவே உங்கள் கொஷினில் ஒரு டவு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஒரு புதுசாக ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறீங்க. அது வந்து 35.3 MPa அப்படின்னு வருது. ஓகே, எனக்கு வந்து 35.3 MPa வந்திருக்கு. ஆனால் எனக்கு கொஷினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60 MPa கொடுத்துருக்காங்க. அப்போது கொடுத்துருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை விட என்னோட ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகே, அப்போது திஸ் இஸ் சேஃப் டு டிசைன். ஓகே, அப்போ ஃபெயிலியர் ஆகலை. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். அடுத்தது தேர்ட் க்ரைட்டீரியா, ஃபெயிலியர் ஆஃப் த சிங்கிள் ஐ ஆர் ராட் எண்ட் இன் டென்ஷன். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். இதுதான் அதோட ரெசிஸ்டிங் ஏரியா இன்டூ டென்சைல் ஸ்ட்ரெஸ் போடுறீங்க. லோடு இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுறீங்க. லோடு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஒரு டென்சைல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கான ஆன்சர் வந்து 44.4 MPa வருது. ஆனால் உங்கள் கொஷினில் கொடுத்துருக்கிறது வந்து சிக்மா டி வந்து 75 MPa கொடுத்துருக்காங்க. ஸோ 44.4 MPa வந்து அதோட கம்மியாக தான் இருக்குது. அப்போவும் வந்து டிசைன் வந்து சேஃப் தான். ஓகே, ஃபெயிலியர் ஆஃப் சிங்கிள் ஐ ஆர் ராட் எண்ட் இன் ஷியரிங் அப்படின்னா அதே தான் ரெசிஸ்டிங் ஏரியா இன்ட்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் போட்டுக்கணும். ஷியர் ஸ்ட்ரெஸ் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, லோடும் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஒரு ஷியர் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போது அப்பயுமே வந்து உங்களுக்கு 44.4 MPa தான் வருது. அப்போ கொடுத்துருக்கிற இதை விட கம்மியாக தான் ஆகுது. ஓகே, அப்போது டிசைன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபிஃப்த்து க்ரைட்டீரியா என்னென்னா ஃபெயிலியர் ஆஃப் சிங்கிள் ஐ ஆர் ராட் எண்ட் இன் க்ரஷிங். அப்போது உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். D1 × T இதுதான் வந்து ரெசிஸ்டிங் ஏரியா இன்ட்டு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் போடுறீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு கரஸ்பாண்டிங் லோடு கிடைக்கும். அந்த லோடு வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறீங்க. அதுவுமே 44.4 MPa தான் வருது. அதுவுமே வந்து உங்கள் கொஷினில் கொடுத்துருக்கிற இதுக்கு கம்மியாக தான் வருது. உங்களுக்கு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து 150 MPa கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு கிடைச்சது வந்து 44.4 MPa தான். ஸோ அது கம்மியாக தான் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டிசைன் வந்து பண்ணலாம். ஓகே, ஃபெயிலியர் ஆஃப் த ஃபோர்க் எண்டு வந்து டென்ஷனில். இப்போது ஃபோர்க் எண்டோட ரெசிஸ்டிங் ஏரியா வந்து D2 - D1 × 2T. அப்போது இன்டூ சிக்மா டி இல்லை டென்சைல் ஸ்ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் லோடு கிடைக்கும். கரஸ்பாண்டிங் லோடு கொஷினில் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நான் ஒரு சிக்மா டி கண்டுபிடிக்கிறேன். அது 36 MPa வருது. ஆப்வியஸாக கொஷினில் கொடுத்துருக்கிறத விட கம்மியாக தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து தைரியமாக சேஃபாக டிசைன் பண்ணலாம். அடுத்தது 7th க்ரைட்டீரியா, ஃபெயிலியர் ஆஃப் த ஃபோர்க் எண்ட் இன் ஷியர். ஷியரோட ரெசிஸ்டிங் ஏரியா வந்து இதுதான் D2 - D1 × 2T1. அப்புறம் இன்டூ நான் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு கரஸ்பாண்டிங் லோடு கிடைக்குது. ஆஸ் யூஷுவல் லோடு கொஷினில் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் ஒரு டவு கண்டுபிடிச்சிடுறீங்க. டவு வந்து 36 MPa தான் வருது. அதுவும் கொஷினில் கொடுத்துருக்க அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட கம்மியாக தான் இருக்குது. ஓகே, அடுத்தது 8th க்ரைட்டீரியா, ஃபெயிலியர் ஆஃப் த ஃபோர்க் எண்ட் இன் க்ரஷிங். இந்த ஃபோர்க் எண்ட் வந்து க்ரஷிங்கால் ஃபெயில் ஆகிறப்ப இதுதான் வந்து அதோட ரெசிஸ்டிங் ஏரியா D1 × 2T1. அது இன்டூ நம்ம க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணோன்னா கரஸ்பாண்டிங் லோடு கிடைக்குது. நமக்கு லோடு ஏற்கனவே கொஷினில் தெரியும். ஸோ இதுலேருந்து ஒரு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறீங்க. அதில் வந்து 36 MPa அப்படின்ட்டு வருது. ஸோ from the above we can see that induced stresses are less than the given design stress, therefore the joint is safe. ஓகே, இப்போ வந்து நமக்கு ஜாயிண்ட் வந்து சேஃப்னு நம்ம பண்ணிட்டோம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு கொஷினில் வந்து
ஏதாவது ஒரு டயாமீட்டரோ இல்லை ஏதாவது ஒரு விஷயமோ உங்களுக்கு வந்து இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஜாஸ்தியாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னா 150 × 10³ இஸ் ஈக்குவல் டு π/4d² இன்டூ சிக்மா டி அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் பார்க்குறீங்களா? இது என்னது? லோட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டூ ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போது நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா டயாமீட்டரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி, ஏன்னா ஸ்ட்ரெஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த ஹோல் டேர்மையும் வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா டயாமீட்டர் வந்து கீழே போகுது. அப்போ கீழே போகிறப்ப டயாமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணோன்னா அப்போது ஸ்ட்ரெஸ்ஸு வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போது நீங்கள் வந்து இதை வந்து டின்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இதை வந்து நம்ம 2D ஆர் 3D அப்படின்னு நீங்கள் எடுத்து டிசைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் வரும். அவ்வளோதான் இந்த நக்கிள் ஜாயின்ட்ஸை பற்றி இந்த ஒரு சம்மு. இப்படி தான் வந்து நம்ம டிசைன் பண்ணுறாங்க நக்கிள் ஜாயின்ட்ஸை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து வேணும் அப்படின்னா, ஸோ இங்கே நம்ம 3 நம்பர் கொடுத்துருக்கோம். இவங்கள வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப்லைன் கிளாஸஸ் நீங்கள் வரலாம். அதுக்கப்புறம் கேட் மெக்கானிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த அன்அகாடமி லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.